ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னா vlog. இன்னைக்கு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட கடையில தான் இன்னைக்கு வீடியோ. நாலு பிறகு கடையில வந்து இருக்கிறேன். ஏண்டா அங்க இருந்து வரையில அவ்வளவுக்கு பொக்கை அடிக்குது. வந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு கடையை விசிட் பண்ணவங்க வந்தா இங்க 2 பேர் கடையை ஒதுக்கிடும். நான் நினைச்சேன் சரி ஏதோ ஒரு ஞானம் பிறந்து ஒதுக்குறாளவே நினைச்சேன். அதுக்கு ஒதுக்கலையே என்னத்துக்கு ஒதுக்கணும்னா கொடுக்கான்னு பூந்துட்டான். அவ ஒரு ஆள் அப்படி சொல்றா காய்ஸ், இவ ஒரு ஆள் இப்படி சொல்றா. 2 பேரும் இருந்து ஒதுக்கினா இல்லதான். இனி நான் என்ன செய்ய போறேன், ஈவினிங் எந்த ரூம் ஒதுக்க போறேன். அத ஒரு ப்ளோக்கா நான் போடுவேன். ரூம் இருந்த இதை கிமிப்பெருக்கும் பார்க்க சைக்கிள. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து எனக்கு ஏலாது. அதான் நேற்றும் பாத்தீங்கன்னா சரியான வாமிட்டிங், மத்தியானம் எல்லாம் சரியான சக்தி. எனக்கு ஏண்டா இந்த வகைக இருப்பம் அந்த இதே வந்துடுது. அவ்வளவு சரி ஓகே அதுதானே என்று பார்த்து இரவு போய் படுத்தா இரவு அவ்வளவுக்கு ஒரு வயிற்று வலி, தாங்க முடியலாத வயிற்று வலி. என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்துச்சு. ஐஸ்கிரீம் எங்க இருந்து எடுத்தீங்க? ஐஸ்கிரீம் இங்க இருந்தானே நான் கடையில இருந்து போனீங்கடா அப்படி. அப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெக்கை, இந்த வெக்கைக வலிக்கிட கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன முடிக்க பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த தம்பி வந்து இதை செய்து விட்டவன் எனக்கு பாருங்க. இதையும் இப்படி இருக்கா அதைய பாருங்க என்ன ஒதுக்கின என்னது இப்ப 2 பேரும் ஒதுக்கி வந்து 3வது வந்து கடையில திருடி சாப்பிடுறான் ஐஸ்கிரீம். என்ன கேக்குறாங்க என்னடா உண்மையாலடா சில பேர் வந்து போயிட்டான் அப்படி பறக்க போறான். இவன் வேறுங்க 2 பேரும் 2 ஒதுக்கினாவா ரோசா பூல என்ன செய்தோன்னு இருக்கிறா. அத சரி பாக்குறா. இவன் இஞ்சால ஏதோ எல்லாத்தையும் மட்டும் சோகேஸுக்கு வைக்கிறா. கடையை ஒதுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடையை ஒதுக்கிடும் வேற நான் டஸ்ட் பிடிச்சி இருக்குது கடையில இருக்கிறத சரி அதனால வேறுங்க கடையை பாருங்க வடிவா காட்டுறேன். கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க அங்கள்ட போட்டோ காப்பி மிஷின் அங்கால இருக்குது. அப்பவே ஒதுக்கி கொண்டிருக்கிறான். எவ்வளவு நேரத்துக்குள்ள ஒதுக்குவீங்க? ஐயோ அப்ப சாப்பிட போக மாட்டீங்களா? இன்னும் சமைக்கவே இல்ல. ஜூஸ் குடிக்கணும் போல இருக்காமா. ஓட பண்ணிட்டாமா நெல்லி கிராஸ் வேணாம், ஒரேஞ்ச் ஜூஸ் வேணும். நான் சர்பத் செய்வேன். சர்பத்துக்கு தேவையான ஒன்றுமே இல்லையே. செய்வோம் எங்களுக்கு தான் சர்பத். இன்னைக்கு செய்வோம் இல்ல இல்ல அப்படி சர்பத் செய்வோம் ஒரு இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருட்களை பண்ணிட்டாங்கம்மா. சர்பத் ஐசானி இருக்கு. ஐசானி வேணும். ஐசானி ஃப்ரெஷ் மில்க் வேணும். ஐஸ்கிரீம் இருக்கு. சரியான வெக்க வழியால பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உண்மையாவே என்ன ஒரு வெக்க.
இதை இன்றைக்குள்ள ஒதுக்கி முடிக்காயினம். முதல்ல ஒரு லவ் ஒன்று தெரியுது பாருங்கோ. இல்ல அதை எடுத்துக்காட்டு. இது வந்து நான் தான் செய்தது ரெசின். இதை காட்டுங்க. நான் வந்து ரெசின் ஆட்டெல்லாம் செய்வேன். நானா தான் பழகினேன். நானா வடிவா செய்வேன். உங்களுக்கு இது வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் செய்து காட்டுவேன். ஏன்னா நிறைய எல்லாம் செய்து நான் ரெசின் மூலம் பிறகு விட்டுட்டேன். இங்க உடனே அங்க வலிக்கிறது இங்க வலிக்கிறதா ஒன்றும் செய்யலாம். இதான் கண்டிருப்பீங்க. கூடுதான் வலிக்காதான் நிக்கிறவா ஜாஸ்மான டவுனுக்கு வந்தீங்கன்னா இல்ல ஜாஸ்பான டவுனுக்கு வந்து வேம்படி சந்திக்கு வந்தீங்கன்னா வா பாக்கலாம். இவா வந்து எங்க பாக்குறான்னு சொல்றோம் பாருங்க. இவா வந்து என்னடி பிரியாணி சோப்பாது பாக்கலாம் பாக்கலாமோ கூடுதலா நீங்கள் இவாவ டிக்டாக்ல பாத்துருப்பீங்க. இப்பவா செய்யறது குறைச்சிட்டா. நாங்க சொல்லி டிக்டாக் செய்யக்கூடாது குறைச்சிட்டா. ஆனா அம்மா டிக்டாக் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே. இவர் போட்டிருக்காள் 3 நாள் வீடியோ போட்டிருக்காள். நீங்க பாக்கலையே. delete பண்ணிட்டேன். 2 தான் போட்டுருக்கேன். அவளே அந்த இந்த கெட்டவன் யாருன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒத்தவங்க அதை அம்மா காட்டி சில வேலை மனசு தோண செய்யணும்னா எப்பயாச்சும் இருந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு வீடியோ ஓடும். எந்த ஃபேன்ஸ் எல்லாம் எங்க ஓடிட்டீங்களா உங்களுக்கு பேர் கைடி ஓடுறவங்களான்னு எல்லாம் கேட்கணும். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ ஓடுறாங்க. அதுக்காண்டி தான் திடீரென்று நிப்பாட்டையிலான அது சரி. சலங்கத்துக்கு எங்க அம்மா வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் வீடியோ. அது அம்மா வந்து நல்ல பரதநாட்டியம் ஆடுவா. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா எத்தனை பேர் அம்மா பரதநாட்டியம் ஆடணும்னு நினைச்சீங்களா கமெண்ட் பண்ணுங்க. அம்மாவை நாங்கள் பரதநாட்டியம் உங்களுக்காண்டி ஆட வைப்போம். அம்மா சலங்கை எடுத்து காட்டுங்கம்மா. அம்மா அந்த சலங்கை எல்லாம் ஜுவல்ஸும் இருக்குது. அவ கண்டிப்பா ஆடி காட்டுவா. நீதா நீதா தான் பாட்டு பாடுவா. அதான் கிரேசி வந்து குறைச்சு கொண்டே இருந்தவர். அப்பயே தெரியும் வித்தியாசினி அவன் தூருக்கு பின்னால ஜாக்க கூப்பிட்டு கூட ஜாக்க கூப்பிட ஓடி வாழது கத்திக்கொண்டு விளையாட்டு ஃபுல்லா. அதான் வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுறான் வீடியோ. அதெல்லாம் வீடியோவா போடலாம். ஏசி வேலை செய்யுது. ஃபேனையும் போட்டுட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா அவ்வளவு